போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ரொம்ப சூப்பராக கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நாம் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த இடம் எது? விடை பார்த்திங்கன்னா அலகாபாத். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இந்த அலகாபாத் அமைந்துள்ளது. இன்றைக்கி இந்த அலகாபாத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாற்றியிருக்காங்க. ஸோ இதை கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? இதுவுமே ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இவர் பார்த்திங்கன்னா 1889 நவம்பர் 14 பிறந்தவர். அதனால் இவருடைய பிறந்த தினத்தை தான் இன்றைக்கி குழந்தைகள் தினமாக கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இவரை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு கொஷின் இருக்கும். அதனால் இவரை பற்றி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைவர்களை பற்றின ஒரு வினாவிட ஒரு 30 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூக் நாயக் என்ற இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? விடை மராத்தி. மூக் நாயக் என்ற இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? விடை மராத்தி. கொஷின் நம்பர் 2. 1923ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எந்த தலைப்பின் கீழ் அம்பேத்கர் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது? விடை ரூபாய் பற்றிய பிரச்சனைகள். 1923ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எந்த தலைப்பின் கீழ் அம்பேத்கர் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா ரூபாய் பற்றிய பிரச்சனைகள். கொஷின் நம்பர் 3. தமிழ்நாட்டின் ரூசோ என பெரியாரை புகழ்ந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார். இதுவுமே டிஎன்பிசியில் இப்போ ரீசண்டாக நடந்த மெயின்ஸ்லேயே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டின் ரூசோ என பெரியாரால் புகழப்பட்டவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார். கொஷின் நம்பர் 4. காந்தியடிகளை மகாத்மா என அழைக்க மறுத்தவர் யார்? விடை பெரியார். காந்தியடிகளை மகாத்மா என அழைக்க மறுத்தவர் யார்? விடை பெரியார். கேள்வி எண் 5. காந்தியடிகளை மகாத்மா என அழைத்தவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். காந்தியடிகளை மகாத்மா என அழைத்தவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். கொஷின் நம்பர் 6. சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? விடை பெரியார். சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? விடை பெரியார். இந்த கொஷினுமே டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, சரியா? கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 7. பொறுத்துக. அதற்கு நேராகவே விடை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பெரியார் எழுதின பத்திரிகையினுடைய பேர் கொடுத்துருக்கேன். அங்கிட்டு எந்த வருஷம் அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற இயர் கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? குடியரசு. விடை 1925. 2வது புரட்சி. விடை 1933. 3 விடுதலை. விடை 1935. 4 பகுத்தறிவு. விடை 1934. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி, சரிங்களா? பொறுத்துக. 1 குடியரசு. விடை 1925. 2 புரட்சி 1933. 3 விடுதலை. விடை 1935. 4 பகுத்தறிவு. விடை 1934. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி. கொஷின் நம்பர் 7. நீதிக்கட்சி நடத்திய தமிழ் இதழ் எது? விடை பார்த்திங்கன்னா
திராவிடன். இதுவுமே அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நீதி கட்சி நடத்திய தமிழ் இதழ் எது? விடை பார்த்திங்கன்னா திராவிடன். அடுத்து கொஷின் நம்பர் 8 பொறுத்துக. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பெரியார் நடத்திய மாநாடுகள் எங்கே நடந்துச்சு, அடுத்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா விடை பற்றி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எந்த வருஷம் நடத்தினார், பெரியாரால் நடத்தப்பட்டது அப்படின்றதையும் அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். 1 செங்கல்பட்டு. விடை 1929. 2 ஈரோடு. விடை 1930. 3 விருதுநகர் 1931. 4 சேலம். விடை 1943லேருந்து 1944 வரை. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி. பொறுத்துக. இங்கிட்டு பெரியார் நடத்திய மாநாடுகள், சுயமரியாதைக்கான மாநாடுகளுடைய இடம் பிளேஸ் கொடுத்துருக்கேன், அங்கிட்ட ஆண்டு. சரிங்களா, கவனமாக பார்த்துக்குங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஷின், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷினும் கூட. செங்கல்பட்டு. விடை பார்த்திங்கன்னா 1929. 2 ஈரோடு. விடை 1930. 3 விருதுநகர். விடை 1931. 4 சேலம் 1943லேருந்து 1944 வரை. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி. அடுத்து கொஷின் நம்பர் 9 பொறுத்துக. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சுயமரியாதைக்கான மாநாடுகள், அங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவங்களுடைய நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதையும் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா, இதுவுமே ரொம்ப முக்கியம். இதுவுமே அடிக்கடி டிஎன்பிசி மெயின்ஸ்லையும் சரி குரூப் 1 லெவல்லையும் இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. சரியா, வாங்க பார்க்கலாம். 1 முதல் சுயமரியாதை மாநாடு. விடை பார்த்திங்கன்னா சவுந்தரபாண்டியன். 2 இரண்டாவது சுயமரியாதை மாநாடு. விடை பார்த்திங்கன்னா ஜெய்கர். 3வது சுயமரியாதை மாநாடு. விடை கே சண்முகம். 4 4வது சுயமரியாதை மாநாடு. விடை பார்த்திங்கன்னா தந்தை பெரியார். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி. பொறுத்துக்க. 1 முதல் சுயமரியாதை மாநாடு. விடை சவுந்தரபாண்டியன். 2 இரண்டாவது சுயமரியாதை மாநாடு. விடை ஜெய்கர். 3 மூன்றாவது சுயமரியாதை மாநாடு. விடை கே சண்முகம். 4 நான்காவது சுயமரியாதை மாநாடு. விடை பார்த்திங்கன்னா பெரியார். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான். சரிங்களா, ஓகே. கொஷின் நம்பர் 10 தமிழ்நாடு தமிழருக்கே என்று கூறியவர் யார்? விடை பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கே என்று கூறியவர் யார்? விடை பெரியார். கொஷின் நம்பர் 11 இந்தியா இந்தியருக்கே என முழங்கியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே என முழங்கியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்து கொஷின் நம்பர் 12 பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விடை நவம்பர் 13, 1938. பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விடை நவம்பர் 13, 1938. இதுவுமே டேட்டோட கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து கொஷின் நம்பர் 13 14 அம்ச சோசலிச கொள்கையை வெளியிட்டவர் யார்? விடை பெரியார். 14 அம்ச சோசலிச கொள்கையை வெளியிட்டவர் யார்? விடை பெரியார். கொஷின் நம்பர் 14 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி. இது எந்த வருஷம் கொண்டு வந்தார்னு பார்த்திங்கன்னா 1975. இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஷின். 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி 1975ஆம் ஆண்டு இந்த 20 அம்ச திட்ட கொள்கையை கொண்டு வந்தார்கள். சரிங்களா, கொஷின் நம்பர் 15 பெரியார் எழுதிய சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திய முதல்வர் யார்? விடை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர். பெரியார் எழுதிய சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திய முதல்வர் யார்? விடை எம்ஜிஆர். அடுத்து கொஷின் நம்பர் 16
பெரியார் அதிகம் எழுத்து சீர்திருத்தம் செய்த இதழ் எது? விடை பகுத்தறிவு. பெரியார் அதிகம் எழுத்து சீர்திருத்தம் செய்த இதழ் எது? விடை பகுத்தறிவு. கொஷின் நம்பர் 17. பெரியார் தமிழ் எழுத்துக்களை எத்தனையாக குறைக்கச் செய்தார்? விடை 54. பெரியார் தமிழ் எழுத்துக்களை எத்தனையாக குறைக்கச் சொன்னார்? விடை 54. கொஷின் நம்பர் 18. பெரியார் எந்த இரு தமிழ் எழுத்துக்களை தேவையில்லை என்று சொன்னார்? விடை பார்த்திங்கன்னா ஐ ஔ. பெரியார் எந்த இரு தமிழ் எழுத்துக்களை தேவையில்லை என்று சொன்னார்? விடை ஐ ஔ. கொஷின் நம்பர் 19. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது? விடை சிங்கப்பூர். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது? விடை சிங்கப்பூர். கொஷின் நம்பர் 20. புத்துலகு தொலைநோக்காளர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பெரியார். புத்துலகு தொலைநோக்காளர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பெரியார். கொஷின் நம்பர் 21. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை அயோத்தியதச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை அயோத்தியதச பண்டிதர். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஸோ கவனமாக பார்த்துக்கங்க. அடுத்து கொஷின் நம்பர் 22. யுனெஸ்கோ பெரியாருக்கு பட்டம் வழங்கிய நாள்? விடை 1970 ஜூன் 27. யுனெஸ்கோ பெரியாருக்கு பட்டம் வழங்கிய நாள்? விடை 1970 ஜூன் 27. கொஷின் நம்பர் 23. சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பெரியார். சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பெரியார். கொஷின் நம்பர் 24. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் புகழப்பட்டவர் யார்? விடை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் புகழப்பட்டவர் யார்? விடை பெரியார். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 25. பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பாரதிதாசன். பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 26. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார்? விடை அண்ணா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க, இந்த கொஷின் அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, தெளிவாக இருக்கணும், சரிங்களா? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யார்? விடை அண்ணா. கொஷின் நம்பர் 27. இந்திய நகராட்சி நிர்வாக வரலாற்றில் முதலாக குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தவர் யார்? விடை பெரியார். இந்திய நகராட்சி நிர்வாக வரலாற்றில் முதலாக குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தவர் யார்? விடை பெரியார். கொஷின் நம்பர் 28. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிராமணர் அல்லாத நபர் யார்? விடை பெரியார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிராமணர் அல்லாத நபர் யார்? விடை பெரியார். கேள்வி எண் 29. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு எத்தனை தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார்? விடை 500. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு எத்தனை தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார்? விடை 500. கொஷின் நம்பர் 30. ஃபைனல் கொஷின் பார்க்க போகிறோம், சரிங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை நிர்வாகியாக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை 1921.
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை நிர்வாகியாக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை 1921. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். அதே மாதிரி கொஷின் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்துருக்கோன்ற இதுக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு இறுதியாக ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு அதற்கான கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு சமூக நீதி தினமாக அறிவித்தது? அது என்றைக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். யாருடைய பிறந்த நாளை சமூக நீதி தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது? அது எந்த நாளில் அறிவித்தாங்க அப்படின்ற டேட்டையும் சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து போடக்கூடிய வீடியோவில் அதற்கான விடைகளும் பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.